ஏழாவது அத்துஆஉ லிமன் ஸனஅ இலைக மஅரூஃபன், உங்களுக்கு ஏதாவது ஒரு நலவொன்று யாராவது செய்தால் அவருக்கு ஜஸாக்கல்லாஹு கைரா அப்படி என்று சொல்லுவது சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி. இதுல ரெண்டு விதமான செய்தி வருது ஜஸாக்கல்லாஹு கைரால. ஒன்று ஜஸாக்கல்லாஹு கைரா சஹாபாக்கள் சொல்ற வளமை, அந்த செய்தி சஹி. ஜஸாக்கல்லாஹு கைரா சொன்னாங்க செய்திகள் சஹாபா ரசூலுல்லாஹ் காலத்திலேயே அது சஹி. ஆனா ஜஸாக்கல்லாஹு கைரா சொன்னால் அவர் சரியான முறையில பரிகாரம் செஞ்சிட்டாரு அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வழங்கும். எப்படி வருதுன்னா திர்மிதில வருது 2035வது இலக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சுனியா இலைஹி மஅரூஃபுன் ஃபகால லிஃபாயிலிஹி ஜஸாக்கல்லாஹு கைரா ஃபகத் அப்லக ஃபித்தனா. யாராவது அவருக்கு ஒரு நலவு செய்யப்பட்டு அவர் செய்தவருக்கு ஜஸாக்கல்லாஹு கைரா என்று சொன்னால் ஃபகத் அப்லக ஃபித்தனா, அவர் அவரை எப்படி புகழணுமோ அதுல உச்சகட்டமா அவர் என்ன செஞ்சிட்டாரு, புகழ்ந்து நன்றி பாராட்டிட்டாரு, முறை என்ன செஞ்சிட்டாரு என்று வரக்கூடிய இந்த செய்தி பலகீனமானது. இந்த செய்தி பலகீனமானது. ஆனால் வேற வேற செய்திகள், உதாரணமாக புகாரில 336 அதுல எப்படி வருது என்று சொன்னால், அதாவது தயம்மும் சம்பந்தமான ஒரு குர்ஆன் வசனம் இறங்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு பிரச்சனையால் ஏற்பட்டதனால அந்த வசனம் என்ன செய்து இறங்குது. அப்படி இறங்கினதனால ஃபகால உசைத் இப்னு ஹுதைர் என்ற அந்த மதீனா நபி தோழர் சொல்றாரு ஆயிஷா நாவல பார்த்து, ஜஸாக்கில்லாஹு கைரா, ஜஸாக்கில்லாஹு கைரா, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலி தருவானாக. ஃபவல்லாஹி மா நஸல பிகி அம்ருன் தக்ரஹீனா இல்லா ஜஅலல்லாஹு ذلك லக்கி வலில் முஸ்லிமீன ஃபீஹி கைரா. நீங்க வெறுக்கக்கூடிய எந்த விஷயம் உங்களோட வாழ்க்கையில நடந்தாலும் அது அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லிம்களுக்கு நலவு தான் வச்சுக்கிறான் அப்படின்னு. நீங்க வெறுக்கக்கூடிய எந்த விஷயம் உங்களோட வாழ்க்கையில நடந்தாலும் அதன் மூலம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் முஸ்லிம்களுக்கு நலவு தான் வச்சுக்கிறான் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, ஆயிஷா ரதியல்லாஹு ஒரு பிரயாணம் போற டைம்ல அஸ்மா ரதியல்லாஹு தாத்தாட்டு இருந்து என்ன செஞ்சாங்க, ஒரு மாலை வாங்கினாங்க. மாலை வாங்கி போட்டுக்கணும் வந்தாங்க, இஸ்திஆரா, சரியா, மாலை வாங்கி போட்டுக்கணும் வந்திருந்தாங்க. அன்றைக்கு திருமணத்துக்கு கூட இந்த மாதிரி மாலை கடன் வாங்கி போடுறது வளமா அன்றைக்கு இருந்தது சஹாபா காலத்துல. புகாரி முஸ்லிம்ல வருது, புகாரிமா தலைப்பே போடுறாரு, உடுப்பு மாலையெல்லாம் அடுத்த வீட்டுல இரவல் வாங்கலாமா, கல்யாணத்துக்கு வாங்கலாம் அப்படின்னு தலைப்பே புகாரி என்ன செய்யறாரு போடுறாரு. சரியா, அது பிழை இல்ல, இதெல்லாம் ஓவர் இல்ல, அது அலங்காரம் எழுதிக்கிறது தான். என்ன ஓவர்ண்டா வாங்கி திருப்பி கொடுத்தவர் அது மாதிரி வேணும்னு கேட்கறதா ஓவர். இந்த மாதிரி திருமணத்துக்கு அப்படி வாங்கி போட்டாங்க என்றது புகாரி முஸ்லிம்ல இமாம் புகாரி தலைப்பே போறார் இஸ்திஆரா. இந்த மாதிரி வாங்கலாமா, அப்படி வாங்குவாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு Dress இருந்தது, அதை எப்பயும் மணப்பெண்ணுக்கு ஸ்பெஷலா போடுறதுக்கு இரவல் கொடுப்பாங்க, மணப்பெண்ணுக்கு ஸ்பெஷலா போடுறதுக்கு அது இரவல் கொடுப்பாங்க அப்படின்னு செய்ய தலைப்புல வருது. நான் நவீன கால நடைமுறைக்கு ஏத்த மாதிரியான கடந்த கால விஷயங்கள் புகாரி முஸ்லிம்ல என்ன இருந்தது தனியா பேசிக்கிறேன், சரியா. அது இந்த மாதிரி செய்தியெல்லாம் கொண்டு வந்தேன், எப்படி எல்லாம் அவங்க நடந்து கொண்டாங்க. இந்த மாதிரி அவங்க மாலை என்ன செய்யறாங்க, வாங்கி போட்டுக்கொண்டு போறாங்க. இப்போ ஆயிஷா இல்லாங்க பேணுதல்ல மிக முக்கியமானவங்க. அப்படி இருக்கக்குள்ள அஸ்மா இல்லாங்க தாத்தா என்ன செய்யறாங்க, ஒரு மாலையை வாங்கி போட்டுட்டு போறாங்க. இது என்ன செஞ்சுட்டு சொன்னா, காணாம போயிட்டு, பிரயாணத்தை வச்சு காணாம போயிட்டு. காணாம போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு ஆளை அனுப்பி அந்த மாலையை தேடிட்டு வாங்கட்டாங்க ரசூலா. சரியா, அந்த மாலை எங்க விழுந்து பாருங்க, தேடிட்டு வாங்கட்டாங்க. அதை தேடிட்டு வராங்க. ஃபவஜத், அவர் எடுத்துட்டு வந்தாரு. ஃபஅத்ரகத்துஹும் ஸலா வலைஸ மஅஹுமா. இந்த மாதிரி லேட் ஆனதுனால தண்ணி போதான் போயிட்டு தொழுக நேரம் வந்துட்டு. ஃபஸல்லு ஃபஷகூ ذلك ரசூல். தேடி போனவங்க என்னது அங்க போனாங்க, எதுவும் இல்ல, அவங்க தொழுவிட்டாங்க, தண்ணி போதா தொழுவிட்டாங்க. ஃபஷகூ ذلك ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்ட்ட அதை முறைப்படுறாங்க. ஃபஅன்ஸலல்லாஹு ஆயத்த தயம்மும். அல்லாஹ் என்ன செய்யறான், தயம்முடைய வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். இதுல அவங்க அப்ப தண்ணி இல்ல, ஆனா தொழுவிட்டாங்க. இதுக்கு சொல்லுவாங்க ஃபாகிதத் தஹூரைன். தஹூரனா தண்ணீர், மா, சரியா, இந்த தண்ணீர் மண்ணு. தஹூரண்டா உதாரணமா தண்ணீர் சுத்தப்படுத்தும், அதே போல மண்ணும் என்ன செய்யும், சுத்தப்படுத்தும். அப்ப தஹூரைன் ஃபாகிது தஹூரண்ட ரெண்டு இல்லாதவர் என்ன செய்யறது, தொழணும். ரெண்டும் கிடைக்கலாட்டி என்ன செய்யணும், அவர் கட்டாயம் தொழுதான. மண்ணும் கிடைக்கல தண்ணியும் கிடைக்கலடா, தொழுக அவருக்கு என்னது கட்டாயம். காரணம் ஆரம்பமாக தொழுக கடமையாக்கப்பட்டது, உது என்ன செய்யல, கடமையாக்கப்பட்டிருக்கல. உது இல்லாம தான் அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுது கொண்டு வந்தார்கள். உது இல்லாம தான் அவங்க தொழுது கொண்டு வந்தார்கள். பின்னர் தான் உது என்ன செஞ்சது, கடமையாக்கப்பட்டுச்சு. அப்ப ஃபாகிதத் தஹூரைன், இந்த மாதிரி ரெண்டு சுத்தம் இல்லாம போனவங்க கட்டாயம் என்ன செய்யணும், அவர்கள் தொழுதாகணும். இந்த அடிப்படையில அவங்க தொழுதுறாங்க. யாரு, தண்ணி இல்லாம போனவங்க தொழுதுறாங்க. தொழுட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட முறைப்படுறாங்க. அதுக்கு பிறகு தயம்மும் வசனம் இறங்கு. ரசூலுல்லாஹ் அவங்கள மீட்ட சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மீட்ட சொல்லவில்லை, வசனம் இறங்குது. ஃபகால உசைத் இப்னு ஹுதைர். அப்பதான் உசைத் இப்னு ஹுதைர் சொல்றாரு, ஜஸாக்கில்லாஹு கைரா, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலி தரட்டும். ஃபவல்லாஹி மா நஸல பிகி அம்ருன் தக்ரஹீனா, நீங்கள் வெறுக்கக்கூடிய என்ன விஷயம் உங்களுக்கு இறங்கினாலும் இல்லா ஜஅலல்லாஹு ذلك லக்கி வலில் முஸ்லிமீன ஃபீஹி கைரா, அதெல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு முஸ்லிம்களுக்கு கைரத்தை என்ன செஞ்சுக்கிறான், அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். எனவே இல்ல ஜஸாக்கில்லாஹு கைரா சொன்னதாக என்ன செய்யறது வருகிறது.